காதலேனும் தேர்வெழுதி என்னண்ணே மங்களரமா மாப்பிள்ள மாதிரி இருக்கியண்ணே, என்னண்ணே எழுதிக்கிட்டு இருக்க? அட ஏன்டா தம்பி, அவன் இருக்க மன உளைச்சல்ல உனக்கு நக்கலா இருக்காடா? என்னண்ணே ஆச்சு? ஏன்னா எப்படி சோகமா பேசுறீங்க? என்னண்ணே பிரச்சனை உங்களுக்கு? அட ஏன்டா தம்பி கேக்குற? அந்த 3வது தெரு கோதாவரி இருக்குல்ல, ஆமா, அது உசுருக்கு உசுரா 2 வருஷமா லவ் பண்ணான்டா. இந்த பிள்ளைக்கு தெரியுமாண்ணே? அதான்டா தெரியாது. அட அந்த பிள்ளைக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வேற நிச்சயம் பண்ணிட்டாங்கடா. அதான் நேர்ல போய் சொல்ல தைரியம் இல்ல. சரி, அதனால தான் லெட்டரா எழுதிக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி கொடுக்குறேன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே தம்பி இருக்கும்போது நீ ஏனே கவலைப்படுற? நான் போய் கொண்டு போய் கொடுக்குறேனே, வானே. எதுனே லெட்டர்ல எதுவுமே போடாம மொட்டை கடிதாசி மாதிரி எழுதி வச்சிருக்க? பேர்லாம் எழுதணும்னே, அப்பதானே நீ தான் கொடுத்தேன்னு தெரியும். அண்ணே கவலைப்படாம இருங்க, நான் வெற்றியோட வரேன். நேரம் நம்ம ஆள் போய் கொடுத்துருப்பேன். நீ நல்ல செய்தியோட வருவேன், பாப்பான். அண்ணே 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 அண்ணே, என்னடா ஏன்டா அப்படி ஓடியாரா? லவ் பண்ற பொண்ணு என்ன ஓகே சொல்லிச்சா? இல்லண்ணே, ஒரு பையனோட ஓடி போயிருச்சாவனே. அண்ணே வாங்கனே, நம்மளும் ஓடிடுவோம்னே. அண்ணே வாங்க. நம்ம ஏன்டா ஓடணும்? அண்ணே பதட்டத்துல நீங்க கொடுத்த லவ் லெட்டர் அவங்க வீட்டு வாசல்லயே போட்டேனே. அவங்க அண்ணன் வேற உங்க பேரை படிச்சு விட்டானே. ஃபிளாஷ்பேக். 4வது தெரு நாகேந்திரனா, அவன் தாண்டா கூட்டிட்டு ஓடி இருக்கான். டேய் வாங்கடா.